ஓம் நம சிவாயம். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 487வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், பொல்லன ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேப்பர் ஒள்ளியவர். பொல்லன ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேப்பர் ஒள்ளியவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்து அப்பொழுதே உடனே புறத்திலே சினம் கொள்ள மாட்டார்கள், வெல்வதற்கேற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வர் என்பதாக அமைந்திருக்கின்றது. சிறந்த அறிவுடையராக நாங்கள் இருப்போமாக இருந்தால், ஒருவர் எங்களுக்கு தீங்கு செய்துகின்ற பொழுது உடனே நாங்கள் கோபம் கொண்டு அவரை தண்டித்து விடாமல் எங்களுடைய மனதுக்குள்ளே அந்த கோபத்தை வைத்து கொண்டு அவரை வெல்வதற்கு ஏற்ற காலம் வரும் மட்டும், எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அந்த அவரை நாங்கள் தண்டிக்க முடியுமோ அதுவரை பொறுமை காத்திருப்பவர்கள் தான் சிறந்த அறிவுடையவர்கள் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் பொல்லன ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேப்பர் ஒள்ளியவர் என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பகையை வீழ்த்திட அகத்தில் சினம் கொண்டாலும் அதனை வெளிப்படுத்தாமல் இடம் காலம் இரண்டுக்கும் காத்திருப்பதை அறிவுடையவர் செயல். ஒருவர்தான் ஒரு சிந்தனை இல்லாமல் எங்களை தண்டிக்கிறார், எங்களோடு தீங்கு செய்கிறார்களா இருந்தால், எங்களுக்கு தீங்கு செய்கின்றாராக இருந்தால், நாங்களும் உடனே கோபம் கொண்டு அந்த இடத்திலே அவரை தண்டிக்காமல் அவரை வெல்வதற்கு அவரை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலம் வரும் மட்டும் நாங்கள் காத்திருப்பவர், அகத்தினுள்ளே எங்கள் மனதுக்குள்ளே அந்த கோபத்தை வைத்து கொண்டு காத்திருப்பவர்கள் தான் சிறந்த அறிவுடையவர், சிறந்த சிந்தனைசாலிகள் என்பதாகத்தான் கலைஞனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் பொல்லன ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேப்பர் ஒள்ளியவர் என்ற குரலுக்காக சற்று வித்தியாசமான உரைநடையில் ஒரு குரலை உரையை தந்திருக்கின்றார்கள். பார்ப்போமாக இருந்தால், தம் பகைவர் அடாது செய்தால் அவர் அறியா தன் பகையை, அதாவது அவர் அறிய தம் பகையை அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட மாட்டார்கள், ஆனால் ஏற்ற காலம் நோக்கி சினத்தை மனதுக்குள் வைத்திருப்பர் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய பகைவர், எங்களுடைய எதிராளி எங்களுக்கு ஏதோ ஒரு தீங்கு செய்கிறார்களாக இருந்தால் அவர் அறியும் அளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் கோபம் கொள்ளாமல் அவரை வீழ்த்துவதற்கு, அவரை வெல்வதற்கு, அவருக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு உரிய கால நேரம் காத்திருப்பது தான், உரிய கால நேரம் கனிந்து வரும் மட்டும் பொறுமை காத்திருப்பது தான், அகத்தினுள்ளே கோபத்தை வைத்து கொண்டு காத்திருப்பது தான் சிறந்த அறிவுடையவர்களின் சிந்தனைசாலிகளின் செயலாகும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே பொல்லன ஆங்கே புறம்பேரார் காலம் பார்த்து உள்வேப்பர் ஒள்ளியவர் என்ற பொருளுக்கான 3 உரைகளும் ஒன்றைத்தான் சொல்லியிருக்கின்றது. ஒருவர் தான் மடத்தனமாக ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி எங்களுக்கு தீங்கு செய்கிறாராக இருந்தால், நாங்களும் அதற்கு பதிலே உடனடியாக கோபம் கொண்டு அவரை தண்டித்து விடாமல் எங்களுடைய அகத்தினுள்ளே மனதினுள்ளே அந்த கோபத்தை வைத்து கொண்டு அவருக்கு பதில் கூறுவதற்காக அல்லது அவருக்கு தண்டனை வழங்குவது, அவரை தண்டிப்பதற்கான உரிய கால நேரம் கனிந்து வரும் மட்டும் காத்திருப்பதுதான் சிறந்த அறிவுடையவர்களின் செயலாகும் என்பதைத்தான் இன்றைய குரலாக சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் கோபம் கொள்ளாமல் பொறுமை காத்து எங்களுடைய இலக்கை அடையும் மட்டும் நாங்கள் பொறுமை காத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த குரலாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அடுத்த குரலை சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.